கோயில்களில் பக்தர்கள் பலரும் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுவதை நாம் பார்ப்பது சாதாரணம். ஆனால் சிலர் ஒரு சந்தேகத்துடன் வருகிறார்கள். ஏற்கனவே ஏற்றிய ஒரு தீபத்திலிருந்து நம் தீபத்தை ஏற்றலாமா? அதில் பாவம் ஏதும் இருக்குமா? இதற்கு ஒரு சரியான பதில் தெரிய வேண்டுமென்றால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நாம் அகல் விளக்கை ஏற்றும் போது எரிவது எண்ணெய் தான். திரிவிளக்கு இவை எரிவதே இல்லை. ஒரு தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றுவது முழுக்க சுபமாகும். மற்றவர் ஏற்றிய தீபத்திலிருந்து நாம் ஏற்றினாலும் அதில் எந்த ஒரு பாவமும் இருக்காது. கடவுளுக்காக ஏற்றிய தீபத்தில் எந்த கரும பாவமும் இருக்காது. பக்தியோடு ஏற்றினால் அது பகவானிடம் சேரும். மேலும் நாம் மற்றவரின் தீபத்தில் நம் விளக்கை ஏற்றினால் நம் தீபமும் அதே ஒளியுடன் பரவுகிறது. இது பக்தியில் ஒற்றுமையை காட்டும். அதேபோல சிலர் இன்னும் ஒரு சந்தேகத்துடன் இருக்கிறார்கள். மற்றவர் ஏற்றிய சூடத்துடன் நாம் கொண்டு வந்த சூடத்தையும் சேர்த்து வைக்கலாமா? இதற்கு பதில் ஒன்றே, தப்பே இல்லை. கடவுளுக்கு சமர்ப்பிக்கப்படும் எந்த ஒரு பொருளும் தூய்மையானது. நம் பக்தியோடு சூடத்தை வைத்து வழிபட்டால் அது பகவானின் கருணையை பெறும். மற்றவர் ஏற்றிய சூடத்தில் நம் சூடத்தை சேர்த்தால் அது நம் பக்தியை மேலும் உயர்த்தும். கடவுள் இதை ஏற்றுக்கொள்வார். அப்படியே தீபத்திலிருந்து தீபம் பரவுவது போல பக்தியும் பரவ வேண்டும். பக்தியில் எந்த விதிமுறைகளும் இல்லை. பக்தியில் உள்ள உண்மைதான் முக்கியம். நாம் எதை சமர்ப்பித்தாலும் மனமார பக்தியுடன் சமர்ப்பித்தால் அது பகவானின் பாதம் சேரும். ஆகவே எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் மனமார பக்தியுடன் உங்கள் விளக்குகளை ஏற்றுங்கள். கடவுளின் அருள் உங்கள் மீது எப்போதும் இருக்கும்.